வணக்கம் 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 மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராடக்ட் ரிவ்யூ என்னன்னா ஹிமாலயாவோட டேன் ரிமூவல் ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதை நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால தான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லாமலே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டு. இது வந்து 1930 இருக்குது. ஸோ 1913 இந்த பிராண்ட் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நம்பிக்கையான பிராண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கலாம். அண்ட் டேன் ரிமூவல் ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க், பொதுவாக அந்த ஆரஞ்சோட அந்த தோல் இருக்குது இல்லையா, ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்ட் அந்த பேசிக்காக வந்துட்டு விட்டமின் சி இது கண்டென்ட் இதில் நிறையவே இருக்குது ஆரஞ்சில். அண்ட் அந்த பீல் ஆஃப் மாஸ்க் அப்படிங்கும்போது இது நம்ம வந்துட்டு டர்னை வந்து ரிமூவ் பண்ணுது. ஓகேங்களா, அதுதான் அதில் வந்து ஸ்பெஷல். அண்ட் இதில் ஆரஞ்சு மட்டும் இல்லைங்க, ஹனியும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்கின் செல்ஸை, அதாவது டர்னடான அந்த ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோயிங்கான ஸ்கின்னை வந்து கொடுக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நெட் வெயிட் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், 8 கிராம் ஒட்டுல இந்த ஹிமாலயா ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து 10 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் இதோட மேனுஃபேக்சரர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயா வெல்னஸ் கம்பெனி தான் இதோட மேனுஃபேக்சரர். இப்போ இந்த ஹிமாலயா இருக்கு இல்லையா, அந்த ஹிமாலயாவோட டேன் ரிமூவல் ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து பேசிக்லி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலரில் தான் இருக்கும். அண்ட் வந்துட்டு இந்த ஸ்கின்ல வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆன உடனே அது அப்படி நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படி வந்து விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா ஃப்ரீயாக விட்டுருங்க, அதை டச் பண்ணவே பண்ணாதீங்க. தொட்டிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இல்லையா, பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட அந்த ஹேர் கூட வந்துட்டு குட்டி குட்டி ஹேர் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு ஒரு லேயர் மட்டும் பளிச்சுன்னு உங்கள் ஃபேஸ் ஆன மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குமே தவிர இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டேனை வந்து ரிமூவ் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நல்லா இருக்குது, பட் ஒரு லேயர் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி லைக் அந்த பீல் ஆஃப் மாஸ்க் அதை எடுக்கும்போது, அந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் பிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் வந்து மெதுவாக வந்து பிச்சு எடுங்க. உங்களுக்கு ஹேர் இருந்தது அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மெதுவாக பார்த்து தான் வந்து ஹேண்டில் பண்ணும். கண்ணு பக்கத்துலலாம் வந்து போடக்கூடாது. அண்ட் இந்த நோஸ் ஏரியா, நம்மளுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்கள் வந்து இது நல்லா இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா அது ட்ரை ஆகி நம்ம பிச்சு எடுக்கும்போது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து அந்த எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும், அதிலே நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா. அண்ட் புருவத்துலலாம் வந்து போட்டுறாதீங்க, பிகாஸ் அந்த ஹேரு கூட வந்துட்டு பிச்சுட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறையெல்லாம் பிக்காது, ஆனால் ஏதோ சம் இடத்துல நம்மளுக்கு மிஸ் ஆகிற மாதிரி, ஹேர் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் போடாதீங்க. ஓகேங்களா. ஸோ புருவம் அண்டு கண் பக்கத்தில் உள்ள ஏரியாஸை வந்துட்டு விட்டுட்டு அதர்வைஸ் மற்ற ஏரியாஸில் ஃபேஸில் வந்து கவர் பண்ணிக்கோங்க. இது கையில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக போடலாம், நல்ல ரிசல்ட்டு தான் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு டைம் அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு இது ஓகே. 10 ரூபீஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் கொடுக்குற மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 10க்கு கண்டிப்பாக ஒரு 9 கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு லேயர் மட்டும்தான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் நான் இந்த மார்க் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த ஹிமாலயா பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்கோர் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் திரும்ப உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.